Hi friends, welcome to தையல் channel. Today வந்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா high low dress எப்படி ஸ்டிட்ச் பண்ணது அப்படினு தான் பார்க்க போறோம். இந்த Dress-ஐ வந்து நமக்கு தைக்கிறதுக்கு தேவையான துணி அளவு வந்து 2 மீட்டர். இந்த துணியை வந்து நான் லைனிங் வச்சு ஸ்டிட்ச் பண்ணியிருக்கேன். ஏன்னா நான் எடுத்த துணி வந்து கொஞ்சம் டிரான்ஸ்பரண்டா இருக்கும். அதனால லைனிங் யூஸ் பண்ணியிருக்கேன். இல்ல நீங்க வந்து லைனிங் யூஸ் பண்ண வேண்டாம்னா நீங்க வந்து ரியான் மெட்டீரியல் மாதிரி ஏதாச்சும் வந்து லைனிங் யூஸ் பண்ணாம இருக்கக்கூடிய மெட்டீரியல் யூஸ் பண்ணி நீங்க ஸ்ட்ரைட்டாவே ஸ்டிட்ச் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் வந்து நான் டாப் தைக்க வேண்டிய துணியை தான் வச்சு நான் கட் பண்ண போறேன். லைனிங் கட் பண்ணல. ஏன்னா வந்து நம்மளுக்கு வந்து டாப் வந்து நெட்டையா இருக்கும். லைனிங் வந்து கொஞ்சம் கம்மியா தான் நமக்கு தேவைப்படும். நம்ம வந்து ப்ளவுஸ் எல்லாம் கட் பண்ணனா ஃபர்ஸ்ட் வந்து நம்ம லைனிங் தான் கட் பண்ணுவோம். அப்புறம் தான் வந்து நம்ம டாப் கட் பண்ணுவோம். இதுல வந்து அப்படி நம்மளால வந்து கட் பண்ண முடியாது. ஏன்னா இந்த துணியில வந்து கீழ்ப்பக்கம் வந்து மேலே கீழே அப்படின்னு சொல்லிட்டு வரதுனால நம்மளால வந்து லைனிங்கை அதே மாதிரி கட் பண்ண முடியாது. அதனால தான் இந்த துணியை ஃபர்ஸ்ட் நம்ம கட் பண்ணுவோம். இந்த ட்ரெஸ் தைக்கிறதுக்காக நான் வந்து வெள்ளை கலர் லைனிங் தான் எடுத்திருக்கேன். நீங்க தைக்கக்கூடிய ட்ரெஸ்ஸுக்கு மேட்சான லைனிங்கை வந்து நீங்க யூஸ் பண்ணலாம். நான் வந்து எப்படி இந்த துணியில் லைனிங் ஸ்டிச் பண்ணோம் அப்படின்னு சொல்லதுக்காக மட்டும்தான் இந்த லைனிங்கை நான் எடுத்திருக்கேன். இந்த துணியை வந்து நான் 4ஆ மடிச்சிருக்கேன். மேல் பக்கத்துல துணி இப்படி தான் இருக்கு. மொத்த மடிப்புல இருந்து நம்ம வந்து ஷோல்டரை வந்து ஃபர்ஸ்ட் மார்க் பண்ணணும். ஷோல்டர் வந்து 7 இன்ச். இனி வந்து ஆம்ஹோல் வரையலாம். ஆம்ஹோல் வந்து 6 இன்ச். இந்த ரெண்டையும் சேர்த்து நம்ம வந்து கோடு போடணும். இனி மார்பு சுற்றளவு குறிக்கலாம். மார்பு சுற்றளவு 10 இன்ச். இனி முன்பக்க உயரம். முன்பக்க உயரம் வந்து 14 இன்ச். இந்த 14 இன்ச்ல இருந்து நம்ம 9 இன்ச் மார்க் பண்ணிடலாம். இது வந்து இடுப்பு சுற்றளவு. இனி வந்து நம்ம 11 இன்ச் மார்க் பண்ணலாம். இடுப்பு சுற்றளவுல இருந்து கீழே கொஞ்சம் வந்து விரிஞ்சு வர்றது மாதிரி நம்ம வந்து 11 இன்ச் மார்க் பண்ணியிருக்கோம். இனி இதை வந்து நேரா நம்ம வந்து கோடு போட்டுக்கலாம். இனி வந்து நம்ம ஆம்ஹோல் வரையணும். இந்த துணிக்கு மொத்த உயரம் வந்து 43 இன்ச். இனி வந்து நம்ம மேல இருந்து கீழே வரைக்கும் நம்ம வந்து 36 இன்ச் மார்க் பண்ணிக்கிடலாம். முன்பக்கம் நம்மளுக்கு எவ்வளவு உயரம் தேவைப்படுமோ அந்த உயரம் தான் இது. இதை விட ஜாஸ்தியா உங்களுக்கு தேவைன்னா நீங்க எடுத்துக்கலாம். நம்ம ஏற்கனவே வந்து 11 இன்ச் மார்க் பண்ணியிருப்போம். இதுல இருந்து கிராஸ்ல வந்து நம்ம வந்து கோடு போடணும். இனி வந்து நம்ம 36 இன்ச் வந்து மார்க் பண்ணியிருக்கிறதுல இருந்து வளைச்சி கோடு போடணும். நான் வந்து 2 பக்கமும் ஒரே அளவா இருக்கணும் அப்படின்னு தான் இப்படி மார்க் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு பேக் சைடுக்கு கொஞ்சம் பெருசா வேணும்னா நீங்க வந்து எக்ஸ்ட்ரா கொஞ்சம் நீளம் விட்டு கூட நீங்க வந்து மார்க் பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட் சைடு கட்டையாவும் பேக் சைடு கொஞ்சம் நெட்டையாவும் நீங்க வந்து வேணா மார்க் பண்ணி கட் பண்ணிக்கலாம். இனி வந்து நம்ம நெக்கை வந்து கட் பண்ண போறோம். நெக்குக்கு அகலம் வந்து 4.25 இன்ச். நெக்கு உயரம் வந்து 4 இன்ச். இந்த ரெண்டையும் மார்க் பண்ணி கட்டம் போடணும். இனி வந்து நெக்கை வந்து நம்ம வளைச்சி கோடு போடலாம். இனி வந்து நம்ம பேக் சைடு நெக்கை வந்து மார்க் பண்ணலாம். 3 இன்ச் வந்து மார்க் பண்ணி கட்டம் போடணும். இதுலயும் வளைச்சி கோடு போடணும். மேலே இருக்கிறது பேக் சைடு, கீழே இருக்கிறது ஃப்ரண்ட் சைடு. ஃபர்ஸ்ட் வந்து பேக் சைடை மொத்தமாக கட் பண்ணிட்டு ஃப்ரண்ட் சைடு வரும்போது ஃப்ரண்ட் சைடு துணியை மட்டும் எடுத்து தான் நம்ம கட் பண்ணணும். ஷோல்டரில் 1/2 இன்ச் மார்க் பண்ணி கிராஸில் லைன் போடணும். இனி வந்து இந்த துணியை மொத்தமாக நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ வந்து நான் ஸ்லீவ் கட் பண்ணதுக்காக இந்த துணியை எடுத்துருக்கேன். இந்த துணியை வந்து நான் 4ஆ மடிச்சு வச்சிருக்கேன். நமக்கு ஸ்லீவ் உயரம் வந்து 15 இன்ச். ஸ்லீவ் அகலம் வந்து 7.5 இன்ச். இதை வந்து மார்க் பண்ணி நம்ம வந்து கட்டம் போட்டுக்கலாம். இப்போ வந்து நம்ம கட்டம் போட்டிருக்கோம். இதுக்கு சைடில் வந்து எக்ஸ்ட்ரா வந்து நம்மளுக்கு துணி இல்லை. இதில் எப்படி இருந்தாலும் நம்ம 3 இன்ச் மார்க் பண்ணி வளைச்சி கோடு போடும்போது இது எக்ஸ்ட்ரா நம்ம கட் பண்ணி வேஸ்ட்டாக போகக்கூடிய பீஸ் தான். அதனால நம்மளுக்கு அது பிரச்சனை கிடையாது.
அதனால நான் 3 இன்ச் இதில் மார்க் பண்ணியிருக்கேன். இதே நீ நம்ம வளைச்சி கோடு போடலாம். கீழே வந்து 6.5 இன்ச் மார்க் பண்ணணும். இந்த ரெண்டையும் வந்து சரிச்சு கோடு போட்டு நம்ம ஸ்லீவை கட் பண்ணி எடுக்கலாம். இப்போ வந்து ஸ்லீவை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோம். இந்த ஸ்லீவை வந்து நல்ல பக்கம் சேர்ந்துருக்கிறது மாதிரி வச்சு இந்த துணியை வந்து நம்ம 2ஆ மடிக்கணும். நம்ம வந்து ஒரு 1/2 இன்ச்சுக்கு வளைச்சி கோடு போட்டு ஸ்லீவை வந்து கட் பண்ணி எடுக்கணும். இது வந்து ஃப்ரண்ட் சைடில் உள்ளது. இந்த ஃப்ரண்ட் சைடு வந்து நமக்கு தெரியறதுக்காக நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இந்த துணியை மொத்தமாக நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோம். இனி இதில் லைனிங் வைக்கலாம். லைனிங்கை வந்து 4ஆ மடிச்சிருக்கேன். நான் கட் பண்ணி வச்சிருந்த துணியை மேலே வச்சிருக்கேன். இந்த டாப்பில் நான் 36 இன்ச் மார்க் பண்ணி நான் வளைச்சி கோடு போட்டிருப்பேன். அதுலேருந்து 3 இன்ச் வந்து மேலே தள்ளி வந்து மார்க் பண்ணோம் லைனிங்கில். இது அப்படியே லைனிங்கை வந்து கட் பண்ணி எடுத்துடலாம். நம்ம வந்து கட் பண்ணி எடுத்த அப்புறம் வந்து லைனிங் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது. கம்மியாக இருக்கக்கூடிய இடத்துல வந்து துணியை வந்து 4ஆ மடித்து ஒரு சின்ன துண்டு துணியை வந்து நான் பின்னாடி வச்சுருக்கேன். இப்போ பார்த்தோன்னா வந்து நம்மளுக்கு கரெக்டாக இருக்க மாதிரி இருக்குது. இதை வந்து நம்ம கட் பண்ணிவிட்டு தனியாக வந்து நம்ம சேர்த்துக்கிடலாம். இனி வந்து இந்த துணியை வந்து சுற்றி அரேஞ்ச் இருக்கிறது மாதிரி நம்ம கட் பண்ணி எடுக்கணும். எப்போவுமே வந்து நம்ம அதே அளவு கட் பண்ணால் நம்மளுக்கு தைக்கும் போது ஒரு வேளை சின்னதாக போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இடம் விட்டு தான் நம்ம வந்து துணியை கட் பண்ணி எடுக்கணும். இப்போ வந்து நம்ம லைனிங் கட் பண்ணி எடுத்துட்டோம். இதே மாதிரி ஸ்லீவையும் வச்சு நம்ம அரேஞ்சுக்கு சுற்றி கேப் இருக்க மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கணும். இனி இந்த துணியை எப்படி தைக்குதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம லைனிங் துணி எடுக்கலாம். லைனிங் துணியில் வந்து கீழே ஒரு சின்ன பீஸ் வந்து சேர்க்க வேண்டியது இருக்கும். நம்ம ஏற்கனவே வந்து வெட்டி எடுத்திருப்போம்ல சின்ன துண்டு பீஸ், அதை வந்து நம்ம 4ஆ தான் கட் பண்ணி எடுத்திருப்போம். அதில் ஒரே ஒரு பீஸை மட்டும் இதில் வச்சு நம்ம சேர்த்து தைக்க போகிறோம். இந்த மாதிரி வச்சு ஒரு தையல் போடணும். இந்த துணியை வந்து நம்ம சேர்க்கும் போது அடிப்பக்கம் வந்து ஒரே அளவாக இருக்கிறது மாதிரி வச்சு தான் சேர்த்து தைக்கணும். இப்போ வந்து நம்ம தச்சு முடிச்சிட்டோம். இந்த துணியை நிமித்து நேரா இன்னொரு தையல் போடணும். நம்ம வந்து 2 லைனிங் வந்து கட் பண்ணி எடுத்திருப்போம். இப்போ வந்து இந்த சின்ன துண்டை வந்து ஸ்டிச் பண்ண மாதிரி அந்த லைனிங்ல வந்து நம்ம ஸ்டிச் பண்ணிடணும். ஒரு லைனிங்ல வந்து நம்ம 2 பக்கமும் ஸ்டிச் பண்ணணும். அப்பதான் வந்து நம்ம லைனிங்ல வந்து 4 பீஸையும் வந்து கரெக்டாக ஜாயின் பண்ண முடியும். இப்போ வந்து நான் ஸ்டிச் பண்ணிட்டேன். இனி இந்த துணியை வந்து கீழ்ப்பக்கம் அடிச்சு தைச்சணும். இதே மாதிரி அந்த லைனிங்கையும் நம்ம ஸ்டிச் பண்ணணும். இனி வந்து நம்ம ட்ரெஸ் தைக்கிறதுக்காக கட் பண்ணி வச்சிருந்த இந்த கிரீன் துணியை எடுத்திருக்கோம். இனி வந்து இந்த ட்ரெஸ்ஸுக்கு கழுத்து பகுதியை வந்து நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். இப்போ வந்து நம்ம லைனிங் வச்சு தான் ஸ்டிச் பண்ண போகிறோம். அதனால இந்த துணிக்கு நல்ல பக்கத்தில் வந்து இந்த லைனிங்கை வச்சு இந்த கழுத்தை மட்டும் நான் வந்து ஸ்டிச் பண்ண போகிறேன். அதனால இந்த கழுத்தை சுற்றி நான் ஒரு பின் பண்ணி வச்சுருக்கேன். ஸ்டிச் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது இந்த பின்னை வந்து நான் எடுத்து மொத்தமாக இந்த நெக்கை மட்டும் நான் ஸ்டிச் பண்ணிடுவேன். இதை இப்படியே வந்து நம்ம திருப்பி கூட வந்து ஸ்டிச் பண்ணலாம். இது வந்து நம்ம நார்மலாகவே லைனிங்கில் எப்போவுமே ஸ்டிச் பண்ணி பழகினால தான் வந்து இந்த நெக்கை சுற்றி வந்து நான் இப்படியே ஸ்டிச் பண்ணுவேன். நான் வந்து வெள்ளை கலர் லைனிங் எடுத்தனால அடியில் இருக்கக்கூடிய கழுத்து வந்து எனக்கு நல்லாவே தெரியுது. அதனால இதில் வந்து நான் அப்படியே ஸ்டிச் பண்ணுவேன். இனி வந்து எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய லைனிங்கை வந்து நம்ம கட் பண்ணி விடணும். இப்போ வந்து கட் பண்ணி விட்டுட்டோம். இனி வந்து தையல்ல படாம வளைவான பக்கத்துலலாம் நம்ம லைட்டா கட் பண்ணி விடணும். இப்போ வந்து நம்ம கட் பண்ணி விட்டுட்டோம். இனி வந்து லைனிங்கை நிமிக்கணும். இனி வந்து இந்த லைனிங்கை ஒட்டியே இன்னொரு தையல் போடணும். இப்படி போட்டோன்னா நம்மளுக்கு லைனிங் வந்து முன்பக்கம் வராமல் இருக்கும். அதனால தான் நம்ம வந்து இப்படி ஸ்டிச் பண்ணுவோம். இப்படி தைக்கும் போது நமக்கு சுருக்கு வரும் அப்படின்னு சொல்லிட்டுலாம் இல்லவே இல்லை. நம்ம தைக்கும் போது கண்டிப்பாக சுருக்கு வரவே செய்யாது.
இப்போ வந்து இந்த லைனிங்கை வந்து நம்ம ஸ்டிச் பண்ணிட்டோம். இனி வந்து லைனிங்கை பின்பக்கம் திருப்பிடலாம். முன்பக்கம் வந்து இந்த கழுத்தை சுற்றி இன்னொரு தையல் போடணும். இப்போ வந்து தச்சு முடிச்சிட்டோம். இன்னும் ஒரு அரை இன்ச் இல்லாட்டி 1/4 இன்ச் சுற்றி நம்ம தையல் போடலாம். அது உங்கள் விருப்பம். போட விருப்பம் இருந்தால் நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ வந்து பின்பக்கம் இருக்கக்கூடிய லைனிங் வந்து ஜாஸ்தியாக இருக்குது. முன்பக்க துணி வந்து கரெக்டான அளவில் இருக்குது. அதனால இந்த முன்பக்க துணி வந்து கரெக்டான அளவுக்கு இருக்கிறது மாதிரி நம்ம பின் பண்ணிக்கலாம். இப்படி பின் பண்ணி ஸ்டிச் பண்ணால் நம்மளுக்கு வந்து கரெக்டான அளவில் உடனே கிடச்சிரும். இல்லாட்டி நம்ம வந்து எனக்கு தைக்க தெரியும் அப்படின்னு ஸ்டிச் பண்ணிக்கிட்டு அப்புறம் வந்து லைனிங் வந்து எக்ஸ்ட்ரா வெளியே போயிட்டேன்னா நம்மளுக்கு தான் கஷ்டம். திரும்பியும் பிரித்து தைக்க வேண்டியதாயிரும். அதனால எந்த துணி தைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து இப்படி பின் பண்ணி தைக்கக்கூடியது ரொம்பவே நல்ல பழக்கம். இப்போ வந்து நான் ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டேன். இனி எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய துணியை வந்து நான் கட் பண்ணி விட போகிறேன். இதே மாதிரி தான் பேக் சைடு துணியை நம்ம வந்து ஸ்டிச் பண்ணணும். இனி வந்து நம்ம ஸ்லீவை தைக்கலாம். இனி வந்து ஸ்லீவ் துணி எடுக்கணும். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம லைனிங் துணி எடுக்கணும். இந்த துணிக்கு மேலே நம்ம வந்து ஸ்லீவ் துணியை வச்சு அடிப்பக்கத்தில் நேராக தைக்கணும். இப்போ வந்து நம்ம ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டோம். இனி வந்து இந்த துணியை நம்ம நிமிக்கலாம். இனி லைனிங்கை ஒட்டி இன்னொரு தையல் போடணும். எப்போ வந்து நம்ம இப்படி லைனிங்கை ஒட்டி நம்ம ஸ்டிச் பண்ணாலும் பின்னாடி இருக்கக்கூடிய லைனிங் வந்து முன்பக்கம் நம்மளுக்கு கண்டிப்பாக வரவே செய்யாது. கரெக்டாக வந்து நம்ம பின்பக்கம் அடித்து வச்சு தைக்கும் போது அதனால இப்படி தைக்கிறது ரொம்பவே நல்லது. இப்போ வந்து நம்ம ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டோம். இனி லைனிங்கை வந்து பின்பக்கம் திருப்பிடலாம். இனி இந்த ஸ்லீவை ஒட்டி இன்னொரு நேராக ஒரு தையல் போட்டுக்கணும். கரெக்டாக வந்து இந்த க்ரீன் கலர் துணியில தான் வந்து நம்ம வந்து கரெக்டான ஸ்லீவ் அளவை வந்து எடுத்தோம். இந்த லைனிங் வந்து பெருசாக இருக்கக்கூடியது. அதனால இந்த க்ரீன் கலர் துணியை சுற்றி நம்ம வந்து 1/4 இன்ச்சுக்கு தைக்கணும். இப்போ வந்து தச்சு முடிச்சிட்டோம். எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய லைனிங்கை வந்து நம்ம கட் பண்ணி விட்டுலாம். இதே மாதிரி அந்த ஸ்லீவையும் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி எடுக்கணும். இனி வந்து இந்த துணிக்கு ஷோல்டரை வந்து நம்ம ஸ்டிச் பண்ணி எடுக்கலாம். 2 தையலாச்சும் போட்டுக்கோங்க. அப்பதான் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். இதே மாதிரி அந்த ஷோல்டரையும் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணணும். இனி வந்து இந்த ஸ்லீவை வந்து இந்த ஷோல்டரில் வந்து நம்ம அட்டாச் பண்ணலாம். அதுக்காக ஸ்லீவை வந்து 2ஆக மடித்து சென்டர் பாயிண்டை வந்து நான் மார்க் பண்ணியிருக்கேன். ஷோல்டருக்கு சென்டர் பாயிண்டில் இந்த ஸ்லீவுக்கு சென்டர் பாயிண்ட் வைக்கணும். நல்ல பக்கம் சேர்ந்துருக்கிறது மாதிரி வச்சு இந்த ஸ்லீவை வந்து நான் அளந்து பார்க்கேன் எக்ஸ்ட்ரா ஏதாச்சும் துணி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நான் அளந்து பார்த்தேன். கொஞ்சம் துணி எக்ஸ்ட்ரா இருந்துச்சு. அதை வந்து நான் மார்க் பண்ணியிருக்கேன்.
இந்த மார்க் பண்ணது கரெக்டாக வந்து ஸ்லீவில் வச்சு சுற்றியும் ஸ்டிச் பண்ணணும். இப்போ வந்து நான் ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டேன். ஸ்லீவ்லேயும் வந்து நம்ம 2 தையல் போடணும். அப்போ தான் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும். இல்லாட்டி நம்மளுக்கு வந்து ஸ்லீவ் வந்து பிரிஞ்சு போக சான்ஸ் இருக்குது. இதே மாதிரி அந்த ஸ்லீவையும் வந்து நம்ம தைக்கணும். இப்போ வந்து நான் ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டேன். ஏன்னா இந்த துணியை வந்து மொத்தமாக பின்பக்கம் திருப்பி நம்மளுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம வந்து மார்க் பண்ணி நம்ம வந்து இந்த துணியை வந்து தைக்கணும். இப்போ வந்து நான் தச்சு முடிச்சிட்டேன். இந்த துணிக்கு அடிப்பக்கத்தை தான் வந்து நம்ம தைக்கணும். அடிப்பக்கம் தைக்கும் போது நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த துணிக்கு கீழ்ப்பக்கத்தில் இருக்கக்கூடிய ஷார்ப்பான பக்கத்தை நம்மளால எப்படி இருந்தாலும் அடித்து தைக்க முடியாது, அது கஷ்டம். அதனால இதில் வந்து கொஞ்சம் மடிப்பை வந்து அப்படியே உள்பக்கமாக இந்த ஷார்ப்பான பக்கத்தை நம்ம மடிக்கணும். மடித்து சைடில் வந்து ஒரே ஒரு மடிப்பு இருக்கிறது மாதிரி மடித்து வச்சு இந்த துணி அப்படியே நம்ம சுற்றி ஒரு மடிப்பு இருக்கிறது மாதிரியே தைச்சிட்டு வரணும். நான் வந்து சுற்றியும் வந்து ஒரே மடிப்பு இருக்கிறது மாதிரி சுற்றியும் ஃபுல்லாகவே வந்து நான் ஸ்டிச் பண்ணிட்டேன். இனி வந்து நம்ம எக்ஸ்ட்ரா இந்த ஷார்ப்பான பகுதியை வந்து நம்ம மடித்து வச்சு தச்சிருந்தோம்ல, அதை வந்து நம்ம கட் பண்ணி விட்டுடலாம். இப்போ வந்து நம்ம ஒரே ஒரு மடிப்பு வந்து போட்டு ஸ்டிச் பண்ணனால இன்னொரு மடிப்பு வச்சு தைக்கும் போது நம்மளுக்கு சுருக்கு வரவே வராது. இனி வந்து இந்த துணியை இன்னொரு மடிப்பு மடித்து வச்சு சுற்றியும் ஸ்டிச் பண்ணணும். இப்படி வந்து வளைவான பக்கத்தை நம்மளுக்கு தைக்க கஷ்டமாக இருந்தால் இந்த மெத்தடை யூஸ் பண்ணி நம்ம ஸ்டிச் பண்ணால் ஈஸியாகவே வந்து வளைவான பக்கத்தை நம்ம கீழே வந்து மடித்து தைக்க முடியும். இப்போ வந்து இந்த துணியை மொத்தமாக நான் ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டேன். இந்த துணியை மொத்தமாக ஸ்டிச் பண்ணி முடிச்சது இப்படி தான் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.